Swami, you can start prayer, Swami. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாண்டனையே ஏற்று இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே தொன்றுமள வெம்மாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அருள் வலுத்த செலுங்கனியே அகம்பழுத்த சிவஞான அமுதே முத்தி பொருள் பழுத்த அருட்பாவை எமக்களித்த தெய்வ மனப்பூவே என்றும் மருள் பழுத்த அடியேங்கள் மன இருளை அகற்ற வருமணியே மெய்மை தருள் வழுத்த வடலூர் வாழ் ராமலிங்க நின்னருளை சிந்திப்பேனே திருநிலைத்து நல்லருளோடும் அன்போடும் சிறப்போடும் செழித்து ஓங்க ஒரு நிலைத்து மகிழ்வோடு வாழ்வுற வந்து நின் அருள் செய்வாய் இரு நிலத்தவர் என்புற திருவருள் எல் வடிவோடு மன்றில் குரு நிலைத்த சர்க்குரு எனும் இறைவனின் குறைகளில் பதம் போற்றி சாகா கலை கண்ட சதுரா வருக சாந்தமென்னும் தவளக்கலையை உடுத்தமர்ந்த தலைவா வருக சர்க்குணர்க்கு வேகா காலை விளம்ப வந்த விபுவே வருக வெறுவிளக்காம் வெண்பா உரைத்த தமிழ் தலைமை வேந்தே வருக விய நிலத்தில் பாகார் மொழியார் பற்றறுத்த பரமே வருக பக்திதனை பாரில் எவர்க்கும் படவிரிக்கும் பாங்கே வருக பல்காலும் பாகார் தெய்வ வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வள்ளலெனுமோர் மாணிக்கமணியே வருக வருகவே திருவிளங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த திருவிளக்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருள் உதவும் பெரும் தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொருபால் விளங்க வயங்கும் அணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அன்பெனும் பிடியுள் அகப்படும் அலையே அன்பெனும் குடில் புகும் அரசே அன்பெனும் வலைக்குட்படும் பரம்பொருளே அன்பெனும் கரத்தமர் அமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பொருளியே அன்புருவாம் பரசிவமே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் பண்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் அறிவுற்று வாழ்க எல்லா உயிர்களும் தெளிவுற்று வாழ்க எல்லா உயிர்களும் நடமுற்று வாழ்க எல்லா உயிர்களும் நிலைவுற்று வாழ்க எல்லா உயிர்களும் ஆன்மலாபம் பெற்று வாழ்க வாழ்க அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை இணையம் வழி இணைந்திருக்கின்ற எல்லா சன்மார்க்க அன்பர்களுக்கும் இந்த இனிய மாலை வணக்கங்கள். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன். இன்றைய டாபிக்ஸ் 23வது டாபிக்ஸ், அதாவது சிவ தரிசனம் என்ற தலைப்பில் நம்ம 373வது பாடல்களை
எடுத்து அதற்குரிய விளக்கத்தை வந்து காண இருக்கின்றோம். பொதுவாகவே இந்த மனித வாழ்க்கையில மனிதன் நினைக்கிறதெல்லாம் உடனுக்குடனே கிடைப்பதா அப்படின்னா இல்ல. சில வேண்டுதல்கள், சில எண்ணங்கள் சீக்கிரமாக சில பேருக்கு கிடைச்சிரும். அது வந்து உலகில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது உடனேக்கு உடனே கிடைக்கலாம். அல்லது சில மாதங்கள்ல கிடைக்கலாம். அல்லது சில வருடங்கள்ல வந்து கிடைக்கலாம். ஆனா இந்த முத்தி, மோட்சம், மரணமில்லா பெருவாழ்வு என்பதெல்லாம் உடனுக்குடன் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம் அல்ல. இத முதல்ல நம்ம வந்து கருத்தில் வைத்துக் கொள்ளணும். இதுக்கு வந்து நீண்ட நாள் பயிற்சி தேவைப்படுது. நீண்ட நாள் ஒரு உழைப்பு தேவைப்படுது. இபிஎஃப் காசு எடுக்கிறதுக்கு எத்தன வருஷம் நம்ம பாடுபட்டு 55, 60 வயசுல எடுக்கிறோம் இல்லையா? அது மாதிரி இந்த ஒரு உயர்ந்த பலனை, இறுதியான ஒரு பலனை, சிறப்பான ஒரு பலனை வந்து அடைவதற்கு ஒரு சிலருக்கு வந்து இப்ப வள்ளலாருக்கலாம் ஒரு ஜென்மத்துல வந்து அவர் எடுத்த ஜென்மத்திலே அன்னைக்கே கிடைச்சிருச்சு. அது அவர் மூலியமாக ஒரு ஒரு விஷயத்த வந்து இந்த உலகத்துக்கு ஊட்டணும், சொல்லப்படணும். ஒரு வெளியை பற்றி, ஒரு விண்ணுலகத்தை பற்றி உலகத்துக்கு காட்டணும் என்பது இறைவனே அவரை வந்து ஆட்கொண்டார். பாலிசி மேக்கர் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அவர் வந்தது தான் அந்த அருட்பெரும் ஜோதியின் கருணையினால. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரு, சமய மதமெல்லாம் கடந்து ஒருத்தர் இருக்கிறாரு என்ற தகவல் வந்து உலகத்துக்கு வந்து தரப்பட்டிருக்கு. அதற்குரிய நூல் வந்து 6ஆம் திருமுறை மட்டுமே. 1 to 5 வந்து கிடையாது. 1 to 5லலாம் சமய தெய்வங்களை தான் அவரு பாடியிருப்பாரு. ஏன்னா, அன்னைக்கு அந்த காலகட்டத்துல அவருக்கு அறிவு வந்து கடந்து போகல. பராபரையை கடந்து போகாதனால, அவர் 1 to 5 திருமுறைகளை எழுதிட்டு, அவரே சொல்றாரு, எனக்கு அப்ப நான் ஏன் அத எழுதுனேன்னா, எனக்கு இருந்த அற்ப அறிவுல நான் எழுதுனேன். இப்ப என்னுடைய அறிவு வந்து அண்டங்களை எல்லாம் கடந்து இருக்குது. இது வந்து தயவினால் வந்த ஒரு பாக்கியம் அப்படின்னு சொல்லுவார். என்னை ஏறா நிலைமிசை ஏற்றி விட்டது வந்து சமயப்பற்று காரணம் கிடையாது. அதாவது தயவு தான் உயிர்கள் பால் நான் வைத்த தயவு தான் என்னை இந்த ஏறா நிலைமிசை ஏற்றி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தை ஆஹ், இந்த இது பேருபதேசம் என்ற தலைப்புல வந்து உள்ள இதை படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். அப்ப இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் நான் சொல்றேன் சில விஷயங்கள் வந்து நமக்கு உடனே கிடைக்கும். இப்ப சில பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் வந்து இல்லாமல் இருப்பாங்க கல்யாணம் பண்ணி. புத்திர பாக்கியம் வேண்டுவாங்க. புத்திர பாக்கியம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஜென்மத்தில வந்து வேலை கிடைப்பது கஷ்டமா இருந்திருக்கும். சில பேர் வேலைக்கு வேண்டிக்குவாங்க. வேலை கிடைக்கும். சில பேரு பரீட்சையில வந்து இறைவன்ட்ட வேண்டிக்குவாங்க. பாஸ் பண்ணோனே, இந்த ஜென்மத்திலே அது இந்த காலகட்டத்திலே அவங்களுக்கு வந்து கிடைக்கும். இதெல்லாம் ஷார்ட் டெர்ம் பெனிஃபிஷியரின்னு சொல்றது. இப்ப லாங் டெர்ம் பெனிஃபிஷியரி அப்படின்றது வந்து என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இப்ப ஒரு பிள்ளை வந்து 1ஆம் கிளாஸ் படிக்குது, இல்ல 2ஆம் கிளாஸ் படிக்குது. அது டாக்டர் ஆவணும்னாக்க, அது ஷார்ட் டெர்ம்ல கிடைக்கிறதில்ல. அது வந்து லாங் டெர்ம் பாருங்க. அப்ப படிப்புகள் எல்லாம் முடிச்சு, செகண்டரி ஸ்கூலுக்கு போய், செகண்டரி முடிச்சு, அப்புறம் வந்து ஃபார்ம் 3ஓ, ஃபார்ம் 4 இதெல்லாம் பாஸ் பண்ணி, அப்புறம் ஒரு தேர்வு, பட்டப்படிப்புக்கு வந்து தேர்வு எடுத்து தான் அத படிச்சு 5, 6 வருஷம் டாக்டர் படிப்புக்கு படிச்சு சீட்டெல்லாம் கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் அது டாக்டர் பதவிக்கு வந்து வர முடியும் இல்லையா? இது வந்து லாங் டெர்ம் உடைய இது. அதுபோல ஆன்மீகத்திலயும் வந்து சில தேவைகளை வந்து நமக்கு உடனுக்கு உடனே கிடைக்கலாம். சில பேருக்கு மாசத்துல கிடைக்கலாம். சில பேருக்கு 6 மாசத்துல கிடைக்கலாம். சில பேருக்கு 1 வருஷத்துக்கு கிடைக்கலாம். சில பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பாங்க. உடனே அது சாத்தியப்பட்டிருக்காது. அது வந்து வேலை கிடைச்ச பிற்பாடு, வேலைக்கு போன பிற்பாடு பே ஸ்லிப்ட வச்சு ஓகே. அந்த பே ஸ்லிப் வச்சு லோன் எடுத்து வீடு வாங்குவாங்க. அது மாரி காரும் அப்படிதான். அது மாரி ஆன்மீகத்துல வள்ளல் பெருமான் வந்து இறைவன்ட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னாக்க, மரணமில்லா பெருவாழ்வு வந்து கேட்கிறாரு. எனக்கு வந்து மரணம் உள்ள வாழ்வு வேணாம். எனக்கு வந்து மரணம் இல்லாத ஒரு வாழ்வு வேணும். அத நீ தான் எனக்கு குடுக்க முடியும்னு எனக்கு நல்லா தெரியுது. அதனால நான் உன்கிட்ட வந்து விண்ணப்பிக்கிறேன். அப்படின்னு சொல்லி இந்த பாடல்ல வந்து அவர் சொல்றாரு. இது வந்து உடனே கிடைக்கல அவருக்கு. இன்ஃபாக்ட் அது வந்து கருவிலே இறைவன் வந்து அவர் கலந்து இருந்த போதிலும் கூட, அந்த வளர்ச்சி 9 வயசுலயே வந்து கலந்திருந்த போதிலும்
மேலும் அவருக்கு வந்து பராபரையோடைய அறிவுக்கு மிஞ்சின ஒரு அறிவை அவருக்கு கொடுத்திருந்த போதிலும், ஆனா நிலை வந்து முற்றிலும் அவருக்கு வந்து கிடைக்கல. இன்னும் இன்னும் பத்தல. அந்த கடவுளை வந்து ரியலைஸ் பண்றதுக்கும், பார்க்கறதுக்கும் அவருக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து அவருக்கு பத்தல. அப்ப ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இறைவனை பாடுறாரு, இறைவனை வந்து வேண்டுறாரு, இறைவன்ட்ட கேட்கிறாரு. சமய தெய்வங்கள் தான் அருட்பெருஞ்சோதின்னு வேற நெனச்சுக்கிட்டு வேற பாடுறாரு. இப்படி பாடி லேட் பண்றதுனால, அவருக்கு ஒரு வருத்தம் ஏற்படுது. என்ன ஏதாவது ஏன் என் கடவுள் இன்னும் நம்மள வந்து ஆட்கொள்ளல? இப்ப நமக்கும் அதே பொருந்தும். இப்ப நம்மளும் அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதின்னு சொல்றோம். ஜீவகாருண்யம் பண்றோம். எல்லாம் பண்றோம். ஆனா இறைவன் நம்மள என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு? எப்ப நம்மள வந்து ஆட்கொள்வாரு? எப்ப நம்மள கூட்டிட்டு போவாரு? தெரியலையே! அப்படின்ற நிலைப்பாட்டுல தான் நம்மளோட வாழ்க்கையும் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப அவருக்கும் அந்த மாரி ஒரு நிலை இருந்துச்சு என்பதற்கு இந்த பாடல் வந்து ஒரு சாட்சியாக நமக்கு குடுத்திருக்கிறார். அது எப்படி கேட்கிறாரு, எப்படி சொல்றாருன்றத பாருங்க. நிருபாதிபர் சூழ மணிமுடித்தான் பொறுத்தே, மண்ணாளா வானாளா மனத்தில் நினைத்தேனோ, நீ ஏன் எனக்கு இன்னும் வந்து கிடைக்காம இருக்க? ஒருவேள நான் வந்து வேறவங்களெல்லாம் யாரோ நெனச்சு கும்பிட்டுக்கிட்டு காலத்த இது பண்ணிட்டு இருப்பனோ, நிருபாதிபர் அப்படின்னு சொல்றது பராபரையில உலகத்துல உள்ள ஞானிகளை குறிக்கும். அவர்கள் பெற்ற மணிபுடைத்தான் நானும் பெற வேண்டும் என்று சொல்லி, நான் அப்படி எதுவும் நெனச்சு என் மனதுல தப்பா எதுவும் நெனச்சுட்டனோ, அதனால தான் நீ வந்து கோவிச்சுக்கிட்டு என்கிட்ட இன்னும் வராம நீ இருக்கிறியோ? அப்படின்ற ஒரு கேள்விக்கணையாக இந்த முதல் வரிய வந்து குடுத்திருக்கிறார். நிருபாதிபர் சூழ மணிபுடிதான் பொறுத்தே, அதாவது கிடைக்க பெற்றே, மண்ணாளா வானாளா, மண்ணாளானா மண்ணை ஆளுகின்றவன், வானாளானா வானை ஆளுகின்றவன். நான் மனதில் நினைத்தேனோ, நான் உன்னதானே நினைச்சுட்டு இருக்கிறேன். ஒருவேளை தவறி ஏதாவது வேறவங்கள யாரும் நான் நினைச்சுட்டேனோ அப்படின்ற ஒரு சந்தேகத்துக்குறியோடு இறைவன்ட்ட வைக்கிறாரு. தேன் ஒருவா மொழிச்சியரை தியல விளைந்தேனோ, தேன் போன்று தேவ வாக்குகளை சொல்கின்ற அவர்களை நான் வந்து திளைக்க விரும்பி நான் வந்து அவங்கள நினைச்சுட்டேனோ, உன்னை நினைக்காமல் தவறி போய் மற்றவங்கள நினைச்சுட்டேனோ, அல்லது ஒருக்கால் தீஞ்சுவைகள் விரும்பினேனோ, நல்ல 6 சுவை வந்து போட்டு விரும்புறதுனால நீ எனக்கு கிடைக்காம வராம இருக்கிறியோ? ஏன்னா நாக்கு வந்து 6 சுவைக்கு உட்பட்டதானே. புளிப்பு, இனிப்பு, கசப்பு, காரம், உப்பு, புளி இந்த மாரி 6 சுவைக்கு உட்பட்டது தான் இந்த நாக்கு. அப்ப இந்த நாக்கு சுவைக்கு அதான் தீஞ்சுவைகள் விரும்பினேனோ, சுவையை விரும்பினனால நீ வந்து கோச்சுக்கிட்டு வராம இருக்கிறியோ? அல்லது மற்ற உயிர்கள் நான் தீங்கு எதுவும் செய்தேனோ? அப்படின்னு கேட்கிறாரு. என்ன அறியாமலே நான் யாருக்காவது தீங்கு செஞ்சிருப்பேனோ? என்னால யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்களோ? ஏன்னா 44 வகை பாவங்களை பற்றிலாம் வள்ளல் பெருமான் நன்கு உணர்ந்தவர் இல்லையா? சோ அந்த ரீதியில நான் மற்றவர்களுக்கு எதுவும் தீமைகள் செய்து விட்டேனோ? அதனால நீ கோவிச்சுக்கிட்டு என்னை வந்து ஆட்கொள்ளாம இருக்கிறியோ? எனக்கு நீ முழுமை தராமல் இருக்கின்றாயோ? அப்படின்னு கேட்கிறாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? நான் ஒரு பாவமும் அறியேன். என்னுடைய அறிவுக்கு எட்டிய வகையில எனக்கு தெரிஞ்ச வகை நான் இப்ப வந்து எந்த ஒரு பாவமும் இந்த ஜென்மத்துல நான் யாருக்கும் ஒரு பாவம் செய்ததாக நான் அறியேன்றாரு. இப்ப நம்பலாம் எவ்வளோ பாவங்கள் வந்து செய்திருப்போம். நெறைய மக்கள் அவங்க உண்ணுகின்ற உணவே வந்து பாவத்துக்கு உட்பட்டதுன்னு தெரியாமலே சாமி கும்பிட்டுட்டு இருப்பாங்க. சில மதங்கள் வந்து இதெல்லாம் சாப்பிடத்தான் இறைவன் படைத்தான் அப்படின்னு கூட சொல்லி மக்களை சமாதானப்படுத்துவாங்க. ஆனா உண்மை வந்து அது அல்ல. நம்ம மற்ற உயிர்களை கொன்று அதாவது 5 அறிவு உள்ள உயிர்கள், 4 அறிவு உள்ள உயிர்கள் போன்ற புலன் விருத்திக்கு உட்பட்ட உயிர்கள். ஆடு, மாடு இதெல்லாம் கோழி எல்லாம் புலன் விருத்திக்கு உட்பட்டது. அது போன்ற துடிதுடித்து இறக்கக்கூடிய உயிர்கள். அதுங்களுக்கு வலி ஏற்படக்கூடிய உயிர்கள். எல்லாமே அறுத்து தானே செய்யணும். தோலை உரிச்சு தானே நம்ம சாப்பிடணும். அப்படி ஒரு நிலை இருக்கு இல்லையா? இப்ப பழங்கள்லாம் அப்படியே சாப்பிடலாம். வாழைப்பழம் இருக்கு, தோலை உரிச்சுட்டு சாப்பிடலாம். அது வாழைப்பழத்துக்கெல்லாம் ஒண்ணும் வலிக்காது. அதுக்கெல்லாம் 5 புலன்கள்லாம் ஒண்ணும் கிடையாது. அதுபோல காய்கறிகளுக்கெல்லாம் 5 புலன்கள்லாம் கிடையாது. ஒரே ஒரு உணர்வு தான் அதுக்கு இருக்கும். அதனால இங்க என்ன சொல்றாருன்னாக்க, "நான் ஒரு பாவமும் அறியேன்" அப்படின்றாரு. எனக்கு தெரிஞ்சு என் அறிவுக்கு எட்டிய வரையில்
நான் மற்ற உயிர்களுக்கு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். என்னால மத்த உயிர்களுக்கு பாதிப்பு வருதை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால தான் துணிஞ்சு சொல்றாரு. நான் ஒரு பாவம் கூட அறியேன்றாரு. இன்னைக்கு மனித குலத்த பார்க்க ஏகப்பட்ட பாவங்கள் வந்து மனிதர்கள் அறியாமலே செய்து கொண்டிருக்கிறார். நீங்க விருந்துக்கெல்லாம் போய் பாருங்க. 2 டெஸ்க் போட்டிருப்பாங்க. ஒண்ணு வெஜிடேரியன், இன்னொன்னு நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன்ல பார்த்தீங்கன்னா, வரிசையா மக்கள் கூட்டம் நெறையா இருக்கும். வெஜிடேரியன்ல பார்த்தீங்கன்னா, குறைவா இருக்கும். சீக்கிரம் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து உட்கார்ந்து சாப்பிடலாம். இதெல்லாம் ஒரு நல்ல சான்றுகள். அது பாவம் என்பது கூட அவங்களுக்கு கற்பிக்கப்படவில்லையோ, அல்லது அவங்களுக்கு தெரியாதோ என்பது அவங்களுக்கு தான் வெளிச்சம். அவங்கள தான் கேட்கணும். ஆனால் இதெல்லாம் இந்த மாரி உணவுகள் எல்லாம் ஒரு நமக்கு பாவத்தை சம்பாதித்து கொடுக்கும் அப்படின்பது இந்த மக்களுக்கு வந்து தெரியாம இருப்பதே ஒரு ஒரு கிணத்து தவளை மாரி தான் அது. அத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். நம்ம உயிர்களை கொண்ட திருக்குறளும் நமக்கு அதானே போதிக்குது. மற்ற உயிர்களை வந்து தன் ஊன் பெருக்கத்திற்கு பெரிதொரு ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பது திருவள்ளுவருடைய வாக்கு. அதே மாரி எல்லா முனிவர்களும் வந்து மாமிச உணவை வந்து பாவ பாவ உணவு என்று தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது தவத்துக்காக அது. மற்றவங்களுக்கு வேணுமா அத சாப்பிட்டுக்கிட்டு போகலாம். ஏன்னா அவங்கலாம் தவம் செய்யாதவர்கள். அவங்க அவல செஞ்சு உலகத்துல வாழ்ந்து மீண்டும் மீண்டும் பிறப்பெடுக்கிறார். தவம் செய்கிறவர்கள் வந்து பிறப்பை ஒழிக்கின்றவர். அப்ப அவங்களுக்குன்னு வகுக்கப்பட்ட உணவுகள் வந்து அதத்தான் நம்ம எடுக்கணும் என்பது, அது ஆன்மீகத்துல உள்ள ஒரு சட்டம்னு வச்சுக்கங்க. அத மறந்துறக்கூடாது. அதனால தான் வள்ளல் பெருமான் இங்க சொல்றாரு, "நான் ஒரு பாவமும் அறியேன்" அப்படின்னு சொல்றாரு. நன்னிதியே இறைவனை வந்து நிதின்றாரு. நிதின்னா செல்வம். 2 செல்வம் இருக்கு. நம்ம இந்த உலகத்தில் வாழ்வதற்கு பொருள் செல்வம் வேண்டும். காசு வேணும். பணம், ரிங்கிட் வேணும். மாதம் மாதம் ரிங்கிட் கிடைச்சா தான் நம்ம வந்து குடும்பத்த ஓட்ட முடியும். நமக்கு தேவையான செலவுகள் எல்லாம் செய்து கொள்ள முடியும். லாம்பு காசு கட்ட முடியும். அப்புறம் இன்சூரன்ஸ் காசு கட்ட முடியும். பெட்ரோல் ஊத்த முடியும். ரோட்டெக்ஸ் எடுக்க முடியும். எல்லாமே பணம் தான் தேவைப்படுது. பிள்ளைங்களுக்கு புத்தகம் இதெல்லாம் வாங்கணும்னாக்க பணம் தேவைப்படும். நம்மளுடைய பசியை போக்கிக் கொள்வதற்கு அரிசி வாங்கணும், பருப்பு வாங்கணும். அப்புறம் காய்கறிகள்லாம் வாங்கணும். அப்புறம் தண்ணிக்கு பில்லு கட்டணும். எலக்ட்ரிக் பில்லு கட்டணும். ஏகப்பட்ட செலவுகள் மனிதன் வாழும்போது அவன் எதிர்நோக்குகின்றான் என்பது நடப்புல உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒன்று. அப்ப இதுக்கெல்லாம் என்ன வேணும்? நிதி வேணும். ஆனால் கடவுளை அடைவதற்குரிய நிதி இன்னொன்னு இருக்குது. அதான் அருள் என்ற நிதி. அருள் என்பது கருணை. இறைவனுடைய கருணையை நம்ம வந்து பெற வேண்டும். அப்ப இறைவனுடைய கருணை பெறுவதற்கு கொலை செய்து அந்த உணவை உண்டால் இறைவனுடைய அருள் பெற முடியுமா? முடியாது. அதனால தான் நம்ம வந்து இப்ப முந்தா நேத்து வந்து பிள்ளையார் சதுர்த்தி. உலகம் முழுவதும் உள்ள கோயில்கள் எல்லாம் வந்து பிள்ளையார வந்து எல்லாம் தரிசனம் பண்ணி, பிள்ளையாருடைய அருளாசி பெறணும்னு சொல்லி கூட்டம் கூட்டமா எல்லாரும் போயிருப்பாங்க. நெறைய பேரு பிள்ளையார்கிட்ட போய் தேங்காய்லாம் ஆயிரக்கணக்குல போட்டு எல்லாம் முன்னுக்கு உடைப்பாங்க. இதெல்லாம் வந்து அருளை பெறுவதற்குரிய வழியா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, புலால் உண்டாக்க எந்த அருளையும் நம்ம பெற முடியாது. அது அருள் இறைவனுடைய அருள் நமக்கு வந்து கிடைக்காது என்பது ரொம்ப பேத்துக்கு தெரியாது. ஏன்னா கோயில்கள்ல இத வலியுறுத்துவது இல்லை. கோயில்கள் எல்லாம் வலியுறுத்தினாக்க நெறைய பேர் கோயிலுக்கு கூட போக மாட்டாங்க. ஆனா சன்மார்க்கம் வந்து அப்படி இல்ல. சன்மார்க்கம் வந்து அருளை தேடுகின்றவர்களுக்குன்னு வகுக்கப்பட்டது. இறைவன் அவர்களை இந்த பிறவி பிரபஞ்சத்திலிருந்து சகதியிலிருந்து மீட்டுக் கொள்வதற்காக வகுக்கப்பட்ட ஒரு இறுதியான வேதம் இது. அந்த வேதத்தில் வந்து கண்டிப்பாக கொலை தவிர்த்தல் வேண்டும் என்பது ஒரு சட்டம் இருக்கு. அதனாலே சன்மார்க்கத்த ஓடி போயிருவாங்க சில பேர். ஆஹா இது நமக்கு சரி வராது. இது சாப்பாட்டுல வந்து நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிக் கொள்வாங்க. ஒதுங்கிட்டா யாருக்கு நட்டம்? உங்களுக்கு தானே நட்டம். அதனால தான் நம்ம வந்து இந்த குற்றங்கள் நெறைய பாவங்கள் இதுல வந்து இது முக்கியமான பாவமாக. அதனாலதான் வள்ளலார் வந்து புற இனத்தார், அக இனத்தார்ன்னு பிரிச்சுட்டாரு. வேற ஐட்டத்துல வந்து அவர் பிரிக்கல. இந்த உணவின் அடிப்படையில வச்சு பிரிச்சுட்டாரு. ஏன்னா அருள் காரியப்படாது என்பது. அதுதான் நன்னிதி என்பது நல்ல நிதின்னு சொல்லுவாங்க. நல்ல செல்வம், உயர்ந்த செல்வம். அதான் அருள் பெறுவதற்கு இது நல்ல தருணம். அருள் செய்ய இது நல்ல தருணம் சொல்றேன். என்ன புண்ணியம் செய்தேனோ, நான் என்ன புண்ணியம் செய்தேன். இந்த அருளை பெறுவதற்கு புண்ணியம் செய்திருக்க வேண்டும்.
இதை இந்த இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்பதற்கு கூட நீங்கள் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். 2 செவி இருக்கின்றன. செல்வத்துள் செல்வம், செவி செல்வம். அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலைன்னு சொல்லுவோம். காது வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. நாய்க்கு கூட காது இருக்கு, மாட்டுக்கும் காது இருக்குது. மிருகங்களுக்கு எல்லாத்துக்குமே காது இருக்கு. ஆனா காது இருந்து எல்லாரும் வந்து எல்லா உயிர்களும் இந்த ஞானத்தை கேட்க முடியுமான்னா, கேட்க முடியாது. மிருகங்களுக்கு கேட்டும் பிரயோஜனம் இல்ல. ஆனா மனிதர் குலத்துல எல்லாருக்கும் காது இருந்து, இந்த போன்ற உயர்ந்த கருத்துக்களை, ம் சிவ கருத்துக்களை, சுத்த சன்மார்க்க கருத்துக்களை கேட்கலன்னா, அந்த காது வந்து செவிட்டு காது தான் பொருந்தும். காது இந்த அததான் திருவள்ளுவர் சொன்னாரு, "செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம்" அப்படின்னு நான் சொல்லல. திருவள்ளுவர் தேவர் வந்து சொல்லியிருக்கிறார். பெரிய மகான் இல்லையா திருவள்ளுவர்? பராபரை சித்தர் அல்லவா? ஞானி அல்லவா? பொய்யா புலவர் அல்லவா? அ அவரே சொல்றாரு, "காது இருந்தா இத கேளுங்க. இந்த மாரி கருத்துக்கள் எல்லாம் போய் கேளுங்க. ஞான கருத்துக்கள கேளுங்க. விண் உலக ரகசியங்களை எல்லாம் கேளுங்க. கேட்டு தெரிஞ்சுக்கங்க. படிக்கலனாலும் பரவால்ல. கேட்டு புரிஞ்சுக்கங்கன்னுலாம்" சொல்றாரு. அதனால தான் இறைவனுடைய அருளை நம்ம வந்து பெறுவதற்கு நெறைய கேட்கணும். இது கேட்பதே ஒரு புண்ணியம்னு சொல்றது. அதான் நன்னிதியே. இறைவனுடைய நாமத்தை சொல்வதும் ஒரு புண்ணியம். இந்த அருளை பெறுவதற்கு, இந்த செல்வத்தை பெறுவதற்கு அது துணையாக இருக்கும். அகவலை ஓதுவது, அருட்பெருஞ்சோதி நாமம் கூறுவது, அருட்பெருஞ்சோதியை பிறருக்கு எடுத்து அறிமுகப்படுத்தி அவங்களையும் பூஜை பண்ண வைப்பது, பிற உயிர்களுக்காக நீங்கள் கருணை காட்டுவது, பிற உயிர்களுக்காக நீங்கள் உள்ளம் உருகுவது, பிற உயிர்களுக்காக நீங்கள் இந்த உலக மக்களெல்லாம் கருதி பிரார்த்திப்பது, இந்த மாரி நற்செயல்கள். உங்களால் இயன்ற உதவிகளை வந்து பிறருக்கு செய்வது, இயலாதவர்களுக்கு துணிமணி கொடுப்பது, இயலாதவர்களுக்கு பசிப்பிணியை போக்கி வைப்பது, ப படிப்பு நல்லா படிக்கிற பிள்ளைங்களுக்கு செல்வம் இல்ல, காசு இல்லன்னா அவங்களுக்கு பணம் கொடுத்து உதவுவது, பஸ்ஸுக்கு டிக்கெட்டு குடுத்து அவங்கள வந்து பள்ளிக்கு செல்ல வைப்பது, புத்தகங்கள் வாங்கி கொடுப்பது. இந்த மாரி மனித குலத்துக்கு செய்யறது. அந்த மாரி செய்யறதெல்லாம் வந்து இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அது வந்து வழியாக இருக்கும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் சாமிங்களுக்கு போய் செய்யறத விட, தெய்வங்களுக்கு போய் செய்யறத விட, நம்ப வந்து இது போன்ற ஏழை எளிய மக்களை அறிந்து, B40 மக்கள்லாம் நெறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாரி மக்களுக்கெல்லாம் போய் இந்த மாரி ஒரு உதவி செஞ்சா, அவங்கலாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷப்படுவாங்க. அந்த சந்தோஷம் தான் நமக்கு புண்ணியம். அவங்க சந்தோஷப்படுத்திட்டாங்க, அந்த புண்ணியம் நம்மளை விட்டு எங்கேயும் போகாது. அதுக்கு பலன் அவங்க குடுக்கணுன்ற அவசியமே இல்ல. கடவுள் உங்களுக்கு குடுக்குறாரு. உயிர் குடுத்திருக்கிறாருல்ல உங்களுக்கு ஒரு கடவுளு. இந்த உயிர் நீங்க செய்யல இல்லையா? நான் செய்யல இல்லையா? எங்க அப்பா, அம்மா செய்யல இல்லையா? அப்ப இந்த உயிர் வந்து கடவுள் குடுத்தது. அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் குடுத்தது. அவர் குடுக்குறாரு இதுக்குரிய பலனை. இதத்தான் நம்ம நல்லா புரிஞ்சு கொள்ளணும். அதனால தான் இங்க சொன்னாரு, "நான் ஒரு பாவமும் அறியேன். நன்னிதியே" இறைவனை வந்து நிதியேன்றாரு. அட்டகத்துல கூட நிதியே என்ற சொல் வரும். அருட்பெரு வெளியில், அருட்பெரு உலகத்து, அருட்பெரும் தலத்து மேல்நிலை, அருட்பெரும் நிதியே, அருட்பெரும் பதியேன்னு வரும். அந்த இடத்துல நிதி என்ற சொல்லை வந்து பயன்படுத்துவார். ஏன் அகவல்ல கூட நீங்க பார்க்கலாம். எண்ணியபடியெல்லாம் ஏற்றுக என்றனை புண்ணிய பலத்தால் பொருந்திய நிதியே, ஊழிதோர் ஊழி உளப்பெறாது ஓங்கி வாழி என்று எனக்கு வாய்த்தன நிதியே, இதமுற ஊழிதோறும் எடுத்தெடுத்து உழவோர்க்கு உதவினும் உழவாது ஓங்கும் நன் நிதியே, இருநிதி எழுநிதி இயல்நவ நிதி முதல் திருநிதி எல்லாம் தருமொரு நிதியே, இவ்வகை நிதிகளும் இந்த மா நிதியிலே அவ்வகை கிடைக்கும் என்று அருளிய நிதியே, அற்புதம் விளங்கும் அருட்பெரும் நிதியே, கற்பனை கடந்த கருணைமா நிதியே, நற்குண நிதியே, சற்குண நிதியே, நிற்குண நிதியே, சிற்குண நிதியே. பாருங்க எத்தனை இடத்துல அகவல் வந்து இறைவனை நிதி நிதி நிதினே சொல்லி வர்றார். நிதினா செல்வம், அருட்செல்வம். இறைவன் வந்து அருட்செல்வமாக விளங்குகின்றார். அந்த அருட்செல்வத்தை நம்ம வந்து பெறணும். நம்ம வந்து பெற்றுக்கொள்வதற்கு ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ள முடியாது. பல ஜென்மங்கள் நம்ம வந்து பாடுபடணும். ஒவ்வொரு பிறவியிலும் பட்டிருந்தால் இந்த ஜென்மத்திலே நம்ம அதை பெறுவதற்கு உள்ள அந்த தொடர்ச்சி வந்து இருக்கும். ஆக நம்ம ஒரு ஜென்மத்துல வந்து தொடங்குறது அடுத்தடுத்த ஜென்மத்திலையும் அது வந்து தொடர்ந்து கொண்டு வரும். எப்படி பாவங்கள் நம்மளை தொடரும்னு வேதம் சொல்லுகின்றதோ, அதுபோல நம்மளுடைய புண்ணியங்களும் நமக்கு வந்து சேரும். நம்ம செய்த பூஜை பலன்களும் நம்மளை வந்து தொடரும். அதனாலதான் நிதியே
எனது நாயகனே, தலைவன். வள்ளலார் சொல்ற எனதுன்றாரு. சிங்குலர்ல சொல்றாரு அத. எனது ஒருமை. எனது நாயகன். நாயகன்னா தலைவன். இந்த உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக யாரு இருக்கிறாரு அப்படின்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். உயிர்களுக்கும் உலகுக்கு எல்லாத்துக்குமே அவன்தான் தலைவன். எந்த எந்த உயிரா இருந்தாலும் சரி, எந்த வேதமா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் எந்த சக்தியா இருந்தாலும் எல்லாத்துக்கும் தலைவன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அருட்பெரும் ஜோதி தான். ஒருவன் ஒருவன் முதலாளி, உலகில் மற்றவன் தொழிலாளின்னு ஒரு பாட்டு கேட்கறீங்க இல்லையா? அதான் அந்த முதலாளி வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் முதலாளியாக இருக்கிறார், தலைவனாக இருக்கிறார், நாயகனாக இருக்கிறார், தெய்வமாக இருக்கிறார், உற்ற உறவாகவும் இருக்கிறார். பொது விளங்கும் நடராஜபதியே, பொது விளங்கும். இப்ப மதங்களுக்குரிய வெளிகள் உண்டு. மதங்களை கடந்து ஒரு பொது இருக்குது. ஏற்கனவே மதம் கடந்து இருப்பது வந்து ஒருவாறு பராபரையும் மதத்துக்குட்பட்டதுதான் என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார். ஒருவாறுன்னு. அதனால்தான் பொதுவது சிறப்பது, புதியது பழையது என்று அதுவதுவாய் திகழ் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு அகவல்ல இந்த வரியை நீங்கள் காணலாம். அப்ப பொதுவுல வந்து 2 இருக்குது. ஒன்று வந்து பழசு, புதுசுன்னு வரும். புதியது, பழையது என்று அதுவதுவாய் திகழும். அது பாட்டுக்கு அது இருக்கும், இது பாட்டுக்கு இது இருக்கும். ஆனா அருள் காரியப்படுத்துச்சுனாக்க, அருட்பெருஞ்சோதியுடைய அருள் காரியப்பட்டுச்சுன்னா, அந்த பழைய பொது வந்து கரைஞ்சு போயிடும். அதனாலதான் அது பொய் சிவம் அப்படின்னு சொல்லுவாரு. பொய் வெளி அப்படின்னு சொல்லுவாரு. எல்லாமே பொய் என்று சொல்றதுக்கு இந்த பராபரையும் கரைந்து போவதனால்தான் அந்த பொது வந்து ஒரு கால வரையறதுக்கு உட்பட்டதுன்னாரு. அப்புறம் அதுக்கு மேல இராதுன்னாரு. அப்ப இதெல்லாம் எவ்வளவு பேருக்கு தெரியும்? இப்ப அந்த காலம் முடிஞ்சிருச்சு. அதோடைய ஆட்சி முறையெல்லாம் போயிடுச்சு. இப்ப வந்து சன்மார்க்கத்தினுடைய ஆட்சி இயங்கிக் கொண்டு ஓடிக்கொண்டு இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால பொது என்பது இங்கே எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சமரச சுத்த சன்மார்க்க வெளியே தான் பொது அப்படின்னு சொல்வது. இங்கே விளங்குகின்ற நடராஜ பதி, பதின்னா இறைவன். நடராஜர் என்பது ஒரு இயக்கத்தை குறிக்கும். அது வந்து நம்ம நம்ம இப்போ உள்ள ஒரு பாஷையில சொல்லணும் அப்படின்னாக்கா, அது வந்து மினி சாஃப்ட்வேர்ன்னு சொல்லலாம். மிக மிக நுண்ணியமாக இருக்கின்ற ஒரு சாஃப்ட்வேர் சிஸ்டம் இது. இப்ப நம்ம ஹேண்ட்போன் இயக்குறதுனாக்கா எல்லாமே ஒரு சாஃப்ட்வேர் இயக்கம் தானே. சேட்டலைட்ல போய் தொடர்பு கொண்டு தானே எல்லாம் இயங்கி கொண்டு இருக்குது. இப்ப அஹ், பல முன்னேற்றங்கள், பல மேன்மைகள் எல்லாம் அதுல வந்து உண்டாகிட்டு இருக்கு இல்லையா? அது மாதிரி இந்த ஒளி நடம், இதற்கு வந்து ஒளி நடம் என்று வள்ளல் பெருமான் சொல்வார். ஆக இந்த மாதிரி ஒரு நடத்துல வந்து என்ன இருக்குன்னா, பதிவுகள் எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. விண்ணுலகத்துக்கு போறதுக்குரிய உடம்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த நடராஜர் என்று சொல்லக்கூடிய நடனத்தில் இது அமைந்திருக்கு. அதனால்தான் இது வந்து சுத்த நடம் புரிகின்ற என் சுத்த சிகாமணியே அப்படின்னு ஒரு 10, 15 பாடல்கள் வந்து இருக்கும். ஆக நடராஜபதினே நம்ம சைவ சித்தாந்தத்துல ஏற்கனவே சொல்லப்பட்ட நடராஜருக்கு நம்ம போயிடக்கூடாது. இது வந்து அதையும் கடந்து இருக்கின்ற நடராஜபதி. ஆனா இதெல்லாம் வந்து உருவமாக வள்ளல் பெருமான் ஞான சபையில வந்து வைக்கல. ஒளி சொருவமாக காட்சி வச்சுட்டு போயிட்டாரு. இப்ப சிதம்பரத்துல வந்து நடராஜராக வச்சிருக்கிறாங்க. அதுவும் வந்து பராபர வெளியினுடைய வெளி தத்துவம். அது பூர்வீக சிதம்பரம். இது வந்து உத்தர ஞான சிதம்பரம் அப்படின்னு வள்ளல் பெருமான் குறிப்பிடுவார். ஆக இந்த நடராஜர் என்பது நடராஜபதி மாலை அப்படின்ற ஒரு பாடல்ல கூட ஒரு நிறைய பாடல்கள் 40 பாடல்கள் கிட்ட வந்து அதுல இருப்பதை நீங்கள் வந்து படிக்கலாம். ஆக எப்போதும் இந்த சொற்கள் வந்து சைவ சித்தாந்தத்தை ஒட்டி உள்ள சொற்களாக இருக்குதே, அதனால இது சைவ சித்தாந்தமா இல்லைன்னாக்க இருக்குமா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து பரம சித்தாந்தம் அப்படின்னு சொல்லுவாரு. இது 19ஆம் நூற்றாண்டுல தான் வள்ளல் பெருமானுக்கு கிடைத்தது. இந்த உலகத்தை பற்றி, இந்த வெளியை பற்றி, ஒளியை பற்றி, நடனத்தை பற்றி, நிலையை பற்றி, உணர்வை பற்றி, அறிவை பற்றி எல்லாமே அவருக்கு 19ஆம் நூற்றாண்டுல தான் கிடைச்சது. அதனாலதான் பெருமான் வந்து இங்க எனக்கு கிடைச்சது, நானே பெற்றேன் அப்படின்னு ஒருமையில வந்து சொல்லுவார். ஆனா வள்ளலாருக்கு முன்பு எண்ணிலா கோடிக்கணக்கான சித்தர்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்களெல்லாம் இணைத்து கொண்டாரானா இல்ல. ஏன்னா இது தனி உலகமாக இருக்கிறதுனால, அதனாலதான் தனித்திருன்னு கூட சொன்னாரு. தனி உலகத்தில் நீ இரு, மற்ற உலகத்திலெல்லாம் மரணம் வரும். அங்கேயும் வந்து டிசாஸ்டர் ஏற்படும். ஒலிகளுக்கும் டிசாஸ்டர் ஏற்படும் சொன்னதுனால, தனி உலகமாக இருக்கின்ற
சமரச சன்மார்க்க சுத்த நிலையை வந்து அடையறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யணும். இப்படிலாம் பொது விளங்கும் நடராஜபதியேன்னு சொல்லி அந்த அந்த நடராஜபதி கிட்ட என்ன கேட்கிறாரு? "ஏன் ஒருமை இலார் போல் இருக்கின்றாய்? இது வந்து அழகோ?" அப்படின்னு கேட்கிறாரு. ஒருமை இலார் போல் நீ ஏன் என்ன கண்டுக்காம நீ இருக்கிற? ஒண்ணும் வந்து நான் இவ்வளோ வேண்டுறேன், இவ்வளோலாம் செய்றேன், இவ்வளோலாம் நான் பாடுறேன், என்னமோ பண்றேன். ஆனா முழுமை பெற முடியாம நான் இருக்கிறேனே! நீயும் கண்டுக்காம இருக்கிறியே! ஏன் ஒருமை இலர் போல் என் மேல உனக்கு வந்து பற்று இல்லையா? பாசம் இல்லையா? இல்ல அன்பு இல்லையா? இப்படி இருக்கின்றாய். அழகோ! அப்படின்னு கேட்கிறாரு. நானா உயிர கேட்டேன்? நீ தானே எனக்கு உயிர குடுத்த. நானா மாயைய கேட்டேன்? நீ தானே மாயைய குடுத்த. நானா பந்தபாசத்த கேட்டேன்? நீ தானே பந்தபாசத்த எல்லாத்தையும் குடுத்த. நானா பசிய கேட்டேன்? நீ தானே பசிய குடுத்த. நானா காமத்த கேட்டேன்? நீ தானே காமத்த குடுத்த. எல்லாம் நீ குடுத்துப்புட்டு, நான் இங்க மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். எப்புட்றா நம்ம உன் திருவடிய அடையிறதுன்னு கேட்கிறேன். நீயோ தெரியாத மாரி இருக்கிறியே! இது உனக்கு அழகா? அப்படின்னு கேட்கிறேன். இந்த மாரி வள்ளல் பெருமான் சில பாடல்கள்ல வந்து இறைவனுகிட்ட நியாயத்த கேட்கிறார். "பட முடியாத அரசே பட முடியாது, பட்டதெல்லாம் போதும் இந்த பயம் தீர்த்தே, நின் அருள் ஒளியை இப்பொழுதே கொடுத்திருன்னு" சொல்லுவார். இந்த மாரி நெறைய பாடல்கள்ல வந்து நியாயம் கேட்கிறார். இது நீ என்ன கொண்டாந்து இப்படி மாட்டி விட்டுட்டு என்ன நீ தத்தளிக்க விட்டுருக்கிறியே! நான் படாத துன்பம் பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இன்னும் எத்தன ஜென்மம் தான் நான் படணும்? ஏதோ இந்த ஜென்மத்தில இந்த உண்மைய நான் புரிஞ்சுகிட்டேன். நான் ஒரு பொய் உடம்ப எடுத்திருக்கிறேன். பொய் வாழ்க்கைய எடுத்திருக்கேன். பொய் உலகத்தில வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இதுக்கு மேல என்னால இங்க நான் வாழ விரும்பல. நான் வந்து உன் திருவடிய நீ ஒரு உலகம் வச்சிருக்கிற. அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த உலகத்துல உள்ள வாழ்க்கைய நீ எனக்கு கொடு. நீ தெரியாத மாரி இருக்காத. அப்படின்னு இங்க சொல்றாரு. ஏன் ஒருமை இலர் போல் நீ இருக்கின்றாய்? அழகோன்னு கேட்கிறார். இது பாடல்கள் வந்து இது தர்மம் தானோ அப்படின்னுவாரு. என் ஒருமை அறியாயோ? என் ஒருமை நான் உன்னையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். நான் கண்டதெல்லாம் சிந்திக்கல. கண்ட தெய்வத்தெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இல்ல. கண்ட தெய்வத்திட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இல்ல. ஒருமை அப்படின்னு உன்னையே நான் வந்து நினைத்துக் கொண்டிருக்கேன். அது கூட உனக்கு தெரியாதா? நீ அறிய மாட்டியோ? அப்படின்னு கேட்கிறாரு. என் ஒருமை அறியாயா அறியாய் யாவும் அறிந்தாயே. உனக்கு எல்லாமே தெரியும். உனக்கு தெரியாதது என்ன இருக்குது? எல்லாவற்றையும் அறியக்கூடிய அறிவு தான் கடவுளுக்கு. இப்ப நம்பலாம் அப்படி இல்ல. நம்ம என்ன படிச்சிருக்கோமோ அதுதான் தெரியும். அதான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க. அப்ப நம்பளோட அறிவுலாம் அஞ்ஞான வெளியில தான் ஒரு ஒரு இயற்கையான ஞானம் கிடையாது. செயற்கையாக நம்ம படித்து, கேட்டு, பதிய வைக்கிறது தானே அதுக்குள்ள இருக்கும் அது. அதனால ஒண்ணும் முக்தி அடைஞ்சிட முடியாது. இறைவனை அனுபவத்துல நம்ம அடைய முடியாது. அந்த அருள் வெளியாக நம்ம வந்து மாறணும். வள்ளலாருக்கு அந்த இறைவன் மாத்தி குடுத்தார். "என் உள்ளத்தை தன்னுள்ளமாக்கி" அப்படின்னு சொல்லுவார். ஆக அந்த மாரி மாத்தி குடுத்தா தான் நம்ம வந்து பரம்பொருளை வந்து அடைய முடியும், அறிய முடியும், அனுபவிக்க முடியும். அதோடைய ஆற்றலை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதனுடைய அறிவை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அதனுடைய குணத்தை நம்ம வந்து செயல்படுத்த முடியும். அது பெருங்கருணை இல்லையா? அப்ப நம்மகிட்ட இந்த பெருங்கருணை இருக்கும். அது பெரும் சக்தியாக இருக்கனால, பிறருக்கு அந்த சக்தியை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். எல்லாவற்றையும் நம்ம அறிகின்ற அறிவாக அந்த அருட்பெருஞ்சோதி அறிவு 12வது அறிவாக விளங்குகின்றது. இப்படியாப்பட்ட ஒன்றிலே ஒரு விண்ணப்பமாக இப்படி இறைவனிடத்தில் வந்து வள்ளல் பெருமான் அவர் வந்து மனப்புலம்பலை வந்து இறைவன்ட்ட சொல்றாரு. இப்படிலாம் நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேன். என்ன பண்ணணும்? ஏது பண்ணணும்? எனக்கே தெரியல. மற்ற தெய்வங்களெல்லாம் நினைச்சதுனால நீ எனக்கு வராம இருக்கிறியோ? இல்லது மற்ற மற்ற தெய்வங்களை பாடியதுனால நீ வராம இருக்கிறியோ? இல்ல நான் நல்லா நாக்கு ருசியில ஆட்பட்டு கிடக்கிறேன்னு சொல்லி நீ இருக்கிறியோ? இல்ல நான் ஏதாவது தெரிஞ்சோ தெரியாம தீமைகள் செய்தேன்னு சொல்லி நீ வருத்தமாக இருக்கிறியோ? நான் சிந்தித்து பார்த்தா ஒரு பாவமும் நான் செஞ்ச மாரி எனக்கு தெரியலையே! நீ வந்து அருள்நிதியாக இருக்கின்ற. எனக்கு என் உயிருக்கு நீ தலைவனாக இருக்கின்ற. பொதுக் கடவுளாகவும் இருக்கிற. நீ ஒரு தனி இயக்கமும் கொண்டு இருக்கின்ற. ஆனா நீ வந்து கண்டும் காணாத மாரி இருக்கிற. இது என்ன முறையா? இது அழகா? தர்மமா? அப்படின்னு கேட்கிறாரு. எல்லாவற்றையும் நீ தெரியும் தானே! உனக்கு தெரியும் தானே! அப்படின்னு இறைவனுகிட்ட ஒரு ஒரு வேண்டுகோளாக, ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டாக இதை வந்து அவரு திருவடிக்கு அட்டென்ஷன்க்கு வந்து அவரு வைக்கிறாரு.
கடைசியில இறைவனுக்கு வந்து அவருக்கு அதை கொடுத்தாரா இல்லையா? கொடுத்துட்டாரு இல்லையா? அது மாதிரி நம்மளும் கேட்டு வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவன்ட்ட எல்லா பாவத்தையும் சொல்லி நம்ம வந்து அறிந்தோ அறியாமலோ தெரிஞ்சு தெரியாமலோ நான் என்ன ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் இறைவா நீ என்னை ஏற்றுக்கொண்டு என்னை ஒதுக்கிறாத, என்னை விட்டுறாத அப்படின்லாம் சொல்லி நம்மளும் அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணி பதிவுகளை வந்து நம்ம மனசுக்குள்ள போட்டுக்கணும். அடுத்து அனுபோக நிலையம் அப்படின்னு டாபிக்ஸ் 25ல ஒரு பாடல் எடுத்திருக்கோம். இது வந்து 4:4 அமைந்திருக்குது. ஏதும் ஒன்றும் அறியா பேதையாம் பருவத்தென்னை ஆட்கொண்டனை வந்தே போதுமின் மொழியால் பாடவே பணித்த ஒருவனே. வள்ளல் பெருமான் 9 வயசுலயே பாட்டு எழுதுவாராம். என்ன பாட்டு எழுதுவாரு அப்படின்னாக்க, அந்த 9 வயசுல அவருக்கு வந்து தனித்தன்மை இந்த பராபர வெளியை கடந்து வந்து அவர் போகல. ஆனால் இறைவன் வந்து அவருக்கு 11வது அறிவை காரியப்படுத்திட்டாரு அவருக்கு. குடுத்துட்டாரு. அந்த அறிவை குடுத்துட்டாரு. அந்த 9 வயசுலலாம் அவர் வந்து கவி பாடும் திறன் வந்து அவருக்கு இருந்தது. அதனால என்ன செஞ்சுட்டாரு, அந்த பராபரை தான் வந்து அருட்பெருஞ்சோதின்னு இவரு நெனச்சுக்கிட்டு, அது கிட்டத்தட்ட ஒரு 3000 பாடல்கள் எழுதி போட்டுட்டாரு. அதுதான் 1 to 5 திருமுறைகள் சமய தெய்வங்களை பற்றி பாடியது. இன்னைக்கு அது ஒரு சர்ச்சை இருக்குது. இப்ப சில பேர் சொல்லுவாங்க, அந்த 1 to 5 நம்ம படிச்சுட்டு தான் 6க்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல 1 to 5 நம்ம படிச்சுட்டு தான் அங்க தான் நம்ம வந்து அருளை பெறணும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அந்த 1 to 5 தேவையில்ல. 6ஆம் திருமுறை மட்டும் போதுமானது. அதுதான் அவருடைய கடைசி அனுபவத்துல சொன்னது. அவரே வந்து அற்ப அறிவுல எழுதியிருக்கிறாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அப்புறம் எதுக்கு நம்ம வந்து அதுல கவனம் செலுத்தணும்? இப்படி உள்ள சர்ச்சைகள் வந்து அன்றும் இருந்திருக்கு, இன்றும் இருந்திருக்கு, நாளைக்கு என்றும் இருக்கும். அவரவர் சொந்தமா புரிதல் ஏற்படுகின்ற வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும். இதுக்கு நிறுத்த முடியாது. ஏன்னா எழுதி போட்டுட்டாங்க. புத்தக வடிவுல வந்துருச்சு. படிக்கிறவங்க படிச்சுக்குவாங்க. இலக்கிய சுவை, சந்தம் சுவை இந்த மாதிரி உள்ளவங்க கருத்து சுவை விரும்பிகள் எல்லாம் படிப்பாங்க. ஆனால் உங்களுடைய பிறவி பிணை தீர்ப்பதற்கு எது 5 சமய அறிவுக்கு உட்பட்டது வேலை செய்யுமா? செஞ்சா நல்லதா? அல்லது சமயம் கடந்த சன்மார்க்கம் மீது அருள் வந்து பெறணுமா என்பது அது அவங்கவங்க படிச்சு அது புரியாத வரைக்கும் 2யும் போட்டு உழப்பிக்கிட்டு இருப்பாங்க. படிக்கக் கூடாதுன்று நான் சொல்ல வரல. நீங்க போய் படிக்கலாம். அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன வேண்டுதல், எப்படிலாம் செஞ்சிருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லி நீங்க போய் படிச்சு கருத்துக்கள் எடுக்கலாம். ஆனா லட்சியம் எதுல வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 6ஆம் திருமுறையில தான் உங்களுடைய லட்சியம் இருக்கும். எந்த நிலைக்குட்பட்ட அருள் நமக்கு வேண்டும் அப்படின்னா, 6ஆம் திருமுறைக்குரிய அருள் தான் நமக்கு வேண்டும். ஏன்னா அதோடைய சொஃப்ட்வேர் இயக்கம் மட்டும்தான் நித்திய வாழ்வுக்கு உரியது. 1 to 5 வந்து அனித்தியமா ஆகப்பட்டுருச்சு. அதனாலதான் நீ சமய மதம் எல்லாம் போய் அதில் புகுதாதீர்ன்னு சொல்றாரு. நீங்க ஞானசரியை 28 பாடல அன்றாடம் படிங்க. அதுல என்ன சொல்றாரு? சமய மதத்துக்கு போன்னு சொல்றாரா? சாதியும் மதமும் சமயமும் பொய் என ஆதியில் உணர்த்திய அருட்பெரும் ஜோதி என்று. எப்ப நம்மலாம் ஆதியை அடைகின்றோம், ஆதி என்பது அருட்பெரும் ஜோதி. அந்த நிலையை நம்ம வந்து அடையும் பொழுது மற்றது எல்லாம் நமக்கு அத்துப்படியாயிரும். எல்லாம் தெரிஞ்சிரும். அப்ப வள்ளலாருக்கு தெரிஞ்சதுனாலதான் அந்த பாடலை நமக்கு தராரு. அது வந்து உண்மையான இது இல்ல. இன்னொரு இடத்துல கூட ஆதியும் அந்தமும் இல்லா அருட்பெரும் ஜோதி என்று அறிந்தேன்னு சொல்வார். சாதியும் மதமும் சமயமும் பொய் சாஸ்திர குப்பையும் தனந்தேன்னு சொல்வார். நீதியும் நிலையும் சத்திய பொருளும் அருட்பெரும் ஜோதி என்று அறிந்தேன்னு சொல்வார். ஓதியது அனைத்தும் நீ அறிந்ததுதான் அடிக்கடி உரைப்பதன் உனக்கேன்னு. அதுபோல நம்ம வந்து சமய மதம் வந்து ஒரு காலத்துல அதுதான் உண்மை, அதுதான் முடிவாக இருந்தது. ஆனால் 12வது அறிவு காரியப்படும் பொழுது அது வந்து பொய்த்து போகின்றது. அதுவும் உண்மை இல்லை என்ற ஒரு தகவல் தான் வள்ளல் பெருமான் நமக்கு ஒன்று கொடுத்தாரு. ஆக அவர் என்ன சொல்றாரு? ஏதும் ஒன்று அறியா பேதையாம் பருவம். 9 வயசு சொல்றாரு. கருவிலே கலந்தது ஒரு ஒரு பக்கம். அப்புறம் 9 வயசுல அவரை வந்து ஆட்கொண்டதுக்கு பாடல்கள் வந்து இருக்கு. அந்த பாடல்கள்லாம் வந்து சான்றாக இருக்கு. அப்ப அந்த 9 வயசுல என்னங்க தெரியும்? 9 வயசு இன்னைக்கு மூணா 7 வயசுல 1ஆம் வகுப்பு, 8 வயசுல 2ஆம் வகுப்பு, 9 வயசுல என்ன 3ஆம் வகுப்பு வந்து படிப்பாங்க. அப்ப 3ஆம் வகுப்பு படிக்கிற
பாலர் பள்ளிக்கு 3 வயசுல என்ன தெரியும்னு சொல்லுங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பிரபஞ்ச ரகசியங்கள்லாம் தெரியுமா? இல்ல சொன்னா தான் புரியுமா? யோசனை பண்ணி பாருங்க. இந்த பேதையாம் பருவம் என்பது வந்து அவருக்கு 3ஆம் வகுப்பு. அப்ப ஏறக்குறைய 9 வயசு. அ என்னை ஆட்கொண்டு வள்ளலாரை வந்து இறைவன் ஆட்கொண்டான். இவர் வாசி பயிற்சியெல்லாம் ஒண்ணும் செய்யவே இல்ல. ஆனா இறைவன் வந்து இவரை ஆட்கொண்டு உவந்தேன்றது. ஆட்கொண்டெனை உவந்தே உவந்தேன்னா விரும்பி. இறைவன் விரும்பி இவரை வந்து ஆட்கொள்கின்றார். ஆட்கொண்டு ஓதும் இன்மொழியால். இன்மொழி என்பது இனிமையான மொழி. தமிழ் மொழி வந்து போல ஒரு சிறந்த மொழி உலகத்தில் வேற எந்த மொழியும் இருக்க முடியாது. அந்த மொழிக்குன்னு ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. நீங்க மொழியை ஆராய்ந்து கொண்டே போனால் அது வந்து இறைவன் நாட்டுக்கிட்ட போய் முடியும் அது. அதனாலதான் இதை வந்து ஓதும் இன்மொழின்னு சொன்ன அந்த மொழியில் பிறந்த நாம் சில பேர் இந்த மொழியை படிக்காம எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தமிழ் தெரியும்னு இருக்கிறாங்க. இந்த மொழியில் பிறந்தவங்க தமிழ் மொழி பேசாம ஆங்கிலத்திலே பேசி உரையாடி கொண்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இதனுடைய சிறப்பு தெரியறதில்ல. இந்த மொழிக்குன்னு ஒரு தனி சிறப்புகள் இருக்கு. இந்த மொழிக்குன்னு சில உயிர்ப்புகள்லாம் இருக்குது. அதுதான் இன்மொழி அப்படின்னு இங்கே வந்து பெருமான் வந்து சொல்லியிருக்கிறார். ஆக ஓதும் இன்மொழியால் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து மொழியின் சிறப்பை வந்து நமக்கு தெரியப்படுத்துகின்றார் வள்ளல் பெருமான். 4 நீங்க குறிச்சு வச்சுங்க. மொழியை பற்றிய ஒரு சிறப்பு. உரைநடை பகுதியிலையும் மொழியை பற்றி சிறப்புகள் எல்லாம் வந்து சொல்லியிருப்பார் அவர். என்னை இறைவன் வந்து தமிழ் மொழியில வந்து பாட வைத்தான். அதே போல திருமூலரும் சொல்லுவாரு. என்னை நன்றாக இறைவன் படுத்தின் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படின்னு அவரும் சொல்லியிருப்பாரு. ஆக எல்லா சித்தர்களுடைய பாடல்களும் பார்த்தீங்கன்னாக்க தமிழ் மொழியில தான் அந்த வேதங்களை எல்லாம் கொடுத்திருப்பாங்க. அதனால இந்த மொழிக்குன்னு ஒரு தனி அந்த மொழியில் பாடவே பணித்த ஒருவனை பணித்த அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா வேலை என்னை நீ பாடணும் அப்படின்னு சொல்லி இறைவன் அவருக்கு வந்து ஒரு ஜாப் கொடுத்திருக்கிறார், பணித்திருக்கிறார். நீ பாடுங்க. இப்ப இதுக்கு முன்பு உள்ளவங்க எல்லாம் யாரை பாடினார்கள் அப்படின்னா பராபரை தெய்வத்தை வந்து பாடினார்கள். ஆனா வள்ளல் பெருமானை பணித்து பாடுன்னு சொல்லிவிட்டு இவருக்கு வந்து அந்த அந்த அருட்பெருஞ்சோதி தான் பாடணும் அப்படின்னு அந்த காலகட்டத்தை அந்த 9 வயசுல தெரியல. அதனால சமய தெய்வங்களை வந்து பாடினாரு. இறைவனும் விட்டுட்டாரு. சரி பாடு. அது யாருக்காவது பயனாக இருக்கட்டுமே, இல்ல படிச்சுக்கிட்டு இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. ஆனால் நிலை கடத்திய பிற்பாடு ஏறா நிலைமிசை ஏற்றியன் தனக்கு ஆறாறு கடத்தியது அருட்பெரும் ஜோதினார் இல்லையா? அந்த பராபரை நிலையும் கடந்ததுதான் பார்க்கிறாரு. அப்பா இதை விட ஒரு பெருவெளி இருக்குது, இதை விட ஒரு பெரிய ஒளி இருக்குது என்று கண்டு அதுக்கப்புறம் பாடினியதுதான் இந்த 6ஆம் திருமுறை. அப்ப இந்த 6ஆம் திருமுறையினுடைய வேல்யூ நீங்க வந்து 88வது பாடலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னாக்க தலைப்புல அதாவது பாமாலை ஏற்றல் அப்படின்ற ஒரு தலைப்பு இருக்கும். அந்த பாமாலை ஏற்றல் தலைப்புல போய் 11 பாடல் அதுல வச்சிருப்பாரு. தனிச்சிறப்பு இந்த வேதத்தினுடைய தனிச்சிறப்பு அதை படிச்சீங்கன்னாக்க நீங்க உண்மையிலே ஆச்சரியப்படுவீர்கள். ஆக இங்க பாடவே பணித்த ஒருவனே என் உயிர் துணைவா பாருங்க, உயிருக்கு யார் துணை அப்படின்றது நமக்கு வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப உலகத்துல நம்ம வாழும்போது உயிருக்கு யார் துணை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. கடைசி நேரத்துல எல்லாம் உயிருக்கு தான் போராடும். நோய் வந்து இறக்கும் பொழுது உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு போராடுறோம். அந்த போராட்டம் தோல்வியில தான் பலருக்கு வந்து முடிந்து மாண்டு போறார்கள். ஆக வாழும் வரைக்கும் யாரு நமக்கு துணை அப்படின்றது ஒரு கேள்வி. உற்ற துணை. உற்ற நோய் நோன்றல் உயிருக்கு உருகன் செய்யாம அற்றை தவத்திற்கு உருன்னு திருவள்ளுவர் சொல்வார். ஆக உயிருக்கு துணை வந்து அப்ப நம்ம இறந்த பிற்பாடு நமக்கு துணையாக இருக்கணும். ஏன்னா பிள்ளை குட்டி யாரும் வராது. வீடு வரை உறவு, வீடு வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோன்னு கண்ணதாசன் பாடினார். அப்ப கடைசி வரை யார் உங்களுக்கு துணை, யார் உங்க கூட வருவார் அப்படின்னா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் உயிருக்குள்ள இருக்கிறார். அப்ப உயிருக்குள்ள இருக்கிறவர் வந்து நம்ம துணையாக நம்ம வந்து உறவை வந்து வலுப்படுத்திக்கணும். எப்படி? அருட்பெருஞ்சோதி மேல வந்து பற்று வைக்கிறது. பற்றுகள் எல்லாம் பதிநெறி விளங்க உற்றருள் ஆடல் செய் ஒரு தனி பொருளினர். அப்ப இறைவனை நம்ம வந்து பற்றி கொள்ளும். அவர் தான் நமக்கு எப்பொழுதும் துணையாகவே இருப்பாரு. அந்த துணை வந்து நம்மளை விட்டு நீங்காது.
எப்போதுமே ஸ்டாண்ட் பாயா இருக்கக்கூடிய ஒரு ஒரு துணை அது. பெரிய துணை அதுன்னு சொல்றது. அந்த துணைவனை வந்து பலவாறாக 6ஆம் திருமுறையில வந்து பெருமான் புகழ்ந்துரைத்திருப்பார். எனக்கு கிடைத்த துணையே அப்படின்பாரு. ஆக உயிர் துணை அப்படின்னு சொல்றது. ஆக இந்த உயிர் துணையை வந்து நாம் இருக்கும் பொழுதே அந்த உறவை, அந்த துணையை நம்ம வந்து பெறுவதற்கு முயற்சி செய்யணும். அதுதான் மனித வாழ்க்கை. அதான் நமக்கு உண்மையான செல்வம் அது. வேற எந்த துணையும் நமக்கு கூட வராது. எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லையோட நின்றுவிடும். நிறைய பாடல்கள் சித்தரோட பாடலும் இதை நமக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு. "ஒத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விம்பி அம்பி ஒழுக வித்திய மாதரம் வீதி மட்டே பற்றி தொடரும் இருவினை பாவ புண்ணியமே." ஒரு உயிரை வந்து பாவ புண்ணியம் தொடரும் என்பது பட்டினத்தார் பாடல்களும் அதை உறுதிப்படுத்துகின்றது. ஆக உயிருக்கு வந்து துணையாக இறைவன் இருக்க வேண்டும் என்றால், இறைவன் திகழ வேண்டும் என்றால், நாம் வந்து அவனை நம்ப வேண்டும். அதான் நம்பினார்க்கு அவன் துணையா இருப்பான். நம்பலன்னா பேசாம அவர் தெரியாத மாதிரி இருப்பார். வேதமும் பயனும் ஆகிய பொதுவில் விளங்கிய விமலனே. இப்ப ஒரு கடவுள் வந்து ஏகனாக இருக்கான். அவன் வந்து அநேக வேதமாகவும் இருக்கிறான். ஏகா அநேகா என்று ஏற்றிடும் மறைக்கே எட்டாத நிலையை நான் எட்டிய மலையே என்று பெருமான் சொல்வார். இறைவன் ஏகனாகவும் இருக்கான். இப்ப சைவ சித்தாந்தத்துல சொன்ன ஏகன் வந்து பராபரை. சன்மார்க்கத்துல சொல்லுகின்ற ஏகன் வந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர். ஆக இந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வந்து இந்த பராபரைக்கு உள்ள இருக்கிறாரு. கலந்து கலவாமல் இருக்கிறார். பெரிய உலகமாக இருக்கிறாரு. பெரிய ஒளியாக இருக்கிறார். ஆனா அந்த பராபரை அறிவுக்கும் எட்டாது என்றது அட்டகத்துல வந்து குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இப்படி வேதமும் பயனும் ஆகிய போது உண்மையான வேதம். இந்த வேதம் சன்மார்க்கத்துக்குரிய வேதம் வந்து 6ஆம் திருமுறை மட்டுமே. 1 to 5 நம்ம இதுக்குள்ள கலக்க கூடாது. கலத்தா அது வந்து தப்பாயிடும். பயனும் அப்படின்ற அந்த வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? மரணமில்லா பெருவாழ். அதான் பயன். நம்ம அடைய வேண்டிய பயன் என்னாக்க இம்மோர்டாலிட்டி லைஃப். மரணமே வராத ஒரு வாழ்வு பெறுவதுதான் மனிதனுக்கு வந்து இறைவன் படைத்ததன் நோக்கமே. இந்த உலகத்துல உங்களுக்கு உயிர் கொடுத்து, உடம்பு கொடுத்து, அறிவு கொடுத்து எதுக்கு கொடுத்துறான்னா, நீங்க சாப்பிட்டு தூங்குறதுக்காக கொடுக்கல வர்க்கம் பெருக்கிக்கிட்டு. கடவுள் உலகத்தை அடைவதற்காக அவன் இந்த மனித சரீரத்தை கொடுத்திருக்கான். அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பயனை வந்து நம்ம அடைவதற்கு முற்பட்டால் நம்ம வாழ்வு வந்து பயனுள்ள வாழ்வாக இருக்கும். லாபகரமான வாழ்க்காக இருக்கும். இல்லைன்னா நட்டமான வாழ்க்கையை தான் நம்ம வாழ்ந்துட்டு போய்கிட்டு இருக்கோம். மிருகங்கள் போல. அதான் எல்லா மனிதர்களும் மனிதர்கள் இல்லை என்று ஒரு சித்தர் வந்து பாடியிருக்கிறார். மனிதரிலே பறவை உண்டு, விலங்குண்டு, கல்லுண்டு, மரமும் உண்டு, நீர்வாழ் ஜாதி உண்டு, அநேக குல மனிதர் உண்டு, மனிதரிலே மனிதர் உண்டு, வானவரும் மனிதராய் வருவதுண்டு, மனிதரிலே பிறப்பறுக்க வந்ததை அருமை என வகுத்தார் முன்னோர் சொன்னார். பிறப்பை அறுப்பதுதானே பயன். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் நோலாதார் பலர் என்று திருக்குறள் சொல்லுது. அதாவது ஞானம் பெற்றவர்கள் கொஞ்சம் பேரும், ஞானம் பெறாதவங்க பல பேராகவும் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னாக்க, தவம் செய்யறவங்க கொஞ்சம் பேரு, தவம் செய்யாதவங்க ரொம்ப பேரு. ஏன்னா அதுக்குரிய தவம் என்பது கொஞ்சம் கடுமைதான். அந்த முயற்சி எடுக்கணும் இல்லையா? முயற்சி எடுக்கலைன்னா கிடைக்காது இல்லையா? இப்ப பிள்ளைங்க முயற்சி எடுத்து படிக்கலைன்னா அதுங்க பட்டதாரி ஆக முடியுமா? நல்ல ஒரு வேலையில டாக்டர் வேலை, இன்ஜினியர் வேலை, ப்ரொஃபசர் வேலை, டீச்சர் வேலை எல்லாம் போக முடியுமா? போக முடியாது இல்லையா? அது மாதிரிதான் எல்லாத்துக்குமே முயற்சி வேண்டும். முயற்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். முயற்சியும் இருக்கணும், பயிற்சியும் இருக்கணும். பயிற்சி இருந்தாதான் முயற்சி. பயிற்சி இல்லைன்னா முயற்சி இல்லை. ஆக வேதம் வந்து 6ஆம் திருமுறை தான் நமக்கு சன்மார்க்கத்துக்குரிய முடிவான ஒரு 19ஆம் நூற்றாண்டில் நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வேதம். பயன் வந்து என்ன பயன்னாக்க மரணமில்லா பெருவாழ்வு என்ற பயன். நித்திய வாழ்வு. ஆகிய பொதுவில் இந்த பாடலையும் பாருங்க, ஏற்கனவே உள்ள பாடலையும் பொது விளங்க நடராஜ பதியேனரே, இங்க வேதமும் பயனும் ஆகிய பொதுவில் விளங்கிய விமலனேன. அப்ப இந்த பொதுக்குரிய கடவுள் வந்து அருட்பெருஞ்சோதி மட்டுமே. வேற எதை கொண்டு வர முடியாது. அதுதான் கொள்கை வகுக்கும் போது வள்ளலார் நான் 10 கொள்கை வகுத்தார் இல்லையா? அதுல கடவுள் ஒருவரே, அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் ஒருவர் ஆவார் அப்படின்னு சொன்னார். இதை நம்ம வந்து ஏற்றுக்கொள்ளணும். ஆகிய பொதுவில் விளங்கிய விமலன். விமலன் சொன்னாக்க மலம் அற்றவன் என்று பெயர். இப்ப நம்மலாம் மும்மலத்துக்கு உட்பட்டவங்க.
இப்ப சில உயிர்கள் வந்து மும்மலத்துக்குட்பட்டு தான் வாழுது இந்த உலகத்துல. சில உயிர்கள் விண்ணுலகத்துல வந்து மும்மலம் அற்று வாழுது. நம்ம இறந்துட்டால் கூட நம்ம மும்மலத்தோட தான் இருப்போம். ஆணவம், கண்மம், மாயையெல்லாம் நமக்குள்ள இருக்கும் அது. அதெல்லாம் நீக்கினாதான் முத்தி நிலை, மோட்ச நிலை, மற்ற வெளிகளுக்கெல்லாம் போக முடியும். இல்லைன்னா போக முடியாம இருள் உலகத்திலே இருந்துட்டு திருப்பி மீண்டும் இந்த இருள் உலகத்துக்கு நம்ம வந்து வந்துடுவோம். ஞான போதகம் தருதற் இது தகு தருணம். இந்த ஞானம் வந்து எத்தனாவது ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க 12 அறிவு தாங்கிய ஞானம். 10 அறிவு தாங்கிய ஞானம் வந்து பராபரை உலகம். நம்ம சித்தர்கள் எல்லாம் நமக்கு முன்பாலே பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாவே எண்ணிலா கோடி கணக்கில் எண்ண முடியாது என்று வள்ளல் பெருமான் சொல்றார். சித்தாந்தத்தில் பதிகள் பல கோடின்றார் அருள் விளக்க மாலையில. அப்புறம் வேதாந்தத்துல பதிகள் பல கோடின்றார். நாதாந்தத்துல பதிகள் பல கோடி, யோகாந்தத்துல பதிகள் பல கோடி, போதாந்தத்துல பதிகள் பல கோடின்றார். ஆக மொத்தம் 6 அந்தங்களிலும் அந்த இறைநிலையை அடைந்தவர்கள் வந்து பல கோடியாக இருக்கிறார். கோடாகோடி பேர் வந்து விண்ணுலக வாசிகளாக இருக்கிறார். இப்ப நம்பலாம் வந்து இந்த பூமியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அஞ்ஞான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆக இந்த 12வது அறிவு என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க அறிவு தருவதற்கு தகும் தருணம் இதுதான்றாரு. இப்ப 19ஆம் நூற்றாண்டுலாம் இந்த ஞானத்தை இந்த உலகமெல்லாம் பெற்று உய்யணும் என்பது காலத்தின் கட்டாயமாக நம்ம கருதப்படும். அதுதான் அகவல்ல சொல்லுவாரு, காலமும் நியதியும் காட்டி எவ்வுயிரையும் ஆளுற காக்கும் அருட்பெருஞ்சோதி. எவ்வுயிரையும் சொல்றாரு. அப்படின்னா பராபரையில் உள்ள உயிரையும் காக்கக்கூடிய கடவுளாக அருட்பெரும் ஜோதி வந்து விளங்குகின்றார். ஏன்னா எல்லா இடத்துக்கும் மரணம் வரும் என்பது 12 அறிவை கொண்டு அறிகின்ற ஒரு அறிவு, ஒரு உண்மை இது. அதனால எல்லா உயிரையும் காக்கக்கூடிய ஒரு பொறுப்பை அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் கொண்டிருக்கிறார். அந்த பொறுப்பை வள்ளல் பெருமான இடத்தில் ஒப்படைத்திருக்கின்றார். அதனால வள்ளல் பெருமான் வந்து காட்டிய வழியில் நம்ம செல்வோம். அதான் என்பால் வருபவர்க்கென்றே அருள் ஈகின்றேன் ஈகின்றேன் என்றேன். தர்ம வழியில போவோம், கருணை வழியை நம்ம கடைப்பிடிப்போம். அந்த வழியில போனாக்க அருட்பெருஞ்சோதியுடைய அருளை இந்த ஜென்மத்துல நம்ம வேண்டிய அளவு நம்ம வந்து சம்பாதித்துக் கொள்ள முடியும். ஞான போதகம் தருவதற்கு இது தகு தருணம்னு. அப்ப இது தகும் தருணம். தருணம் என்பது காலத்தை குறிக்கும். அதனாலதான் எந்த காலம்னாக்க இது வந்து 19ஆம் நூற்றாண்டுல தான் இப்படி ஒரு தனி வெளி ஒண்ணு இருக்குது. எல்லா உயிர்களும் அங்கதான் போகணும், போய் இறுதி முடிவு அங்கதான் போய் செட்டில் ஆகணும் அப்படி என்பதற்கு இறைவனே கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கிறார். அதுக்குரிய பாடல் தான் பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் சேரிடமாம் இது பாரி திருச்சிற்றம்பல திருநட ஜோதி அப்படின்னு ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி பாட்டு இருக்கு. அதுல இருக்கும் இந்த பாடல் 2087 இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னாக்க பாரிடம்னு முதல்ல வரும். பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய சித்தர்கள் முத்தர்கள் முற்றும் வரும். சேரிடமாம் இது பாரிடு. இந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் அதுல வந்து 350வது பாடல்ல பாத்தீங்கன்னாக்க துடிசேர் உலகமும் எத்தேவரும் சுத்த சிவ சன்மார்க்கம் பெற்றிடுதல் வேண்டும். அப்ப எல்லா உலகத்தில் உள்ள உயிர்களும் எதை பெறணும்னாக்க சன்மார்க்க அருளை தான் எல்லாரும் பெறணும். கடைசி வழிபாடு ஜீவகாருண்யம் ரொம்ப சிம்பிளான வழிபாடு. பல பந்தா பகட்டெல்லாம் கிடையாது. இது வந்து ஒரு உயிருக்கு ஒரு உயிர் கருணை காட்டி உங்களுடைய அருளை நீங்கள் வந்து பெருக்கிக் கொள்ளணும். இதுதான் புணர்ந்தருள் எனை. ஆக இந்த வழியில நம்ம கடைபிடித்து போனோமா இறைவன் நம்மளை வந்து உள்ளத்துக்குள் புகுந்து கொள்வது மட்டுமல்ல, உயிரிலும் புகுந்து கொள்வான், ஆன்மாவிலும் புகுந்து கொள்வான், அறிவிலையும் கலந்து கொள்வான். ஒவ்வொரு அணுவிலையும் அவன் கலந்து கொண்டு இந்த உடம்பே அப்படியே ஒளியாக அவன் மாற்றி தந்து விடும். அதுக்கப்புறம் நோய் வராது. 4448 வகை நோய் வராது. அடுத்து மரணம் வராது. அடுத்து பசி வராது. அடுத்து இங்க உள்ள வாழ்க்கை மாதிரி இருக்காது. இது வந்து துக்கத்துக்குரிய வாழ்க்கை, துன்பத்துக்குரிய வாழ்க்கை. பஞ்சபூதங்களிலால் நமக்கு வந்து பாதிப்பு இருக்கும். உடல் வயது ஆக ஆக பல்வேறு பிரச்சனைகளுக்கு இந்த உடல் ஆட்படும். அதை நம்ம நிவர்த்தி செய்யறதுக்கு ஏகப்பட்ட பணம் செலவு பண்ண வேண்டி வரும். இந்த மாதிரி ஒளி உடம்பு எடுத்துட்டு நம்ம ஓடி போயிட்டோம்னு சொன்னோமாக்க நமக்கு இந்த தொல்லையே இருக்காது. ரெண்டாவது பந்தம் பாசனமா இருக்காது.
இந்த பந்தம் பாசத்தை வச்சுட்டு இங்க என்ன பிரிச்சா நம்ம ஆண்டு முடிச்சோம்? கடைசியில மரணம் தானே. எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போறோம். இல்ல கூட்டிட்டு போறோமா? அதனால இதெல்லாம் ஒரு பொய் உலகம், பொய் வேடம். இறைவனுக்கு ஒரு விளையாட்டு இதெல்லாம். அதனால அவன் உயிர்களை குடுத்து, உடம்ப குடுத்து, பஞ்சபூதத்தை படைச்சு அவன் ஆட்டி படைக்கிறான். நம்ப புரிஞ்சுக்கணும். அவன் எப்படி நம்மளை இயக்குகின்றான் என்பதை நம்ம புரிந்து கொண்டு, இதிலிருந்து நம்ம விடுபடுவதற்கு பிறப்பின் பயனை நம்ம அடைய வேண்டும். இல்லைன்னா பொய் வாழ்க்கையிலே கடைசி காலமா நம்ம இருந்து இருந்து திருப்பி திருப்பி இந்த பொய் உலகத்துக்குள்ளே திருப்பி இந்த 9 கிரகங்கள்னால மொத்துப்பட்டு நம்ம வாழணும். தேவையா அந்த மாதிரி வாழ்க்கை நமக்கு? அதனால எவன் நமக்கு உயிர் கொடுத்தானோ அவன்கிட்டயே விண்ணப்பம் செய்து, கருணை கேட்டு, அவனுகிட்ட நம்ம மன்றாடி, "அப்பா என்ன நீ உய்வி, என்ன பொழைக்க விடு. நான் இந்த பொய் உலகம் எனக்கு வேண்டாம் இனிமேல" அப்படின்னு நீங்க சொல்லணும். சொன்னா அவன் ஏத்துக்குவான். புரிஞ்சுக்கிட்டான். உன்னோட விளையாட்ட நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. இந்த விளையாட்டுல நான் விடுபடணும். இந்த பொய் பொய் உலகம் வேண்டாம். இந்த பொய் ஆசைகள் எல்லாம் வேண்டாம். இந்த பொய் இன்பங்கள் எல்லாம் வேண்டாம். எல்லாம் சிறு இன்பங்கள். ரொம்ப சிறு சிறு இன்பங்கள். இதுக்கு நம்ம காலமெல்லாம் உழைச்சி 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 ஒரு பக்கம் உடம்பு பழசா போயிடும். அப்புறம் என்னத்த இது பண்றது? உடம்பு ஒரே மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அதுவும் இல்லை. காலத்துக்கு ஏற்ற மாதிரி பருவங்கள் மாற மாற கிளப்பருவம் வந்துடும். கிளப்பருவம் வந்துட்டு அதோட இந்த நோய் துன்பம் நம்ம துன்பப்படுவது இல்லாம நம்ம நம்ம பெற்று வச்ச பிள்ளைங்களும் சேர்ந்து துன்பப்படும். எவ்வளவுதான் பணம் செலவு பண்ண முடியும்? ஏன்னா இன்னைக்கு மருத்துவ செலவுகள்லாம் அவ்வளோ கூடி போய் கிடக்குது. ஏதோ கொஞ்சம் இன்சூரன்ஸ் உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை. பணக்காரர்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் அவங்களும் என்ன நிலைத்து வாழ முடியுமா? அரசனும் வாழ முடியாது, ஆண்டியும் வாழ முடியாது. இதைத்தான் பட்டினத்தார் சொன்னாரு. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் ஒரு பிடி சாம்பலாய் வெந்து மண்ணாவது கண்டு இன்னும் இந்த படி சார்ந்த வாழ்வை நினைப்பதல்லால் அம்பலவானார் அடி சாய்ந்து உய்ய அறிவார் இல்லையேன்னு. ஸ்பேஸ் வாழ்க்கைக்கு ஏன் எல்லாம் முற்பட மாட்டேன்றீங்க, ஆசைப்பட மாட்டேன்றீங்கன்னு கேட்கிறாரு. இங்கதான் பாக்குறீங்களா, அரசனும் செத்து போறான், ஆண்டியும் செத்து போறான். அப்புறம் என்ன நீ என்ன வாழ்றதுக்கு நினைச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்க போற? ஏமாந்து வாழ்க்கை தினமும் வாழ போறோமா? அதனால நம்மளாம் கொஞ்சம் விழிப்புடைய அடையணும். அதுக்குதான் கடவுள் நமக்கு 6 அறிவு கொடுத்திருக்கான். சிந்திக்கின்ற அறிவை கொடுத்திருக்கான். நம்ம வாழ்ந்துதான் ஆகணும். அதுல நோ டவுட்ஸ் அபவுட் இட். ஆனால் மறந்து வாழக்கூடியது. உண்மை வாழ்க்கையை நம்ம மறந்துகிட்டு இந்த பொய் வாழ்க்கையில திகைத்து வாழக்கூடாது. மெய் வாழ்க்கைக்கு தினமும் சிந்திக்க வேண்டும். அதுக்கு இறைவனை நாம் தினமும் சிந்தித்து அவனிடத்தில் விண்ணப்பம் கேட்க வேண்டும். அந்த விண்ணப்ப பாடல்கள் எல்லாம் வள்ளல் பெருமான் நமக்கு வகுத்து கொடுத்திருக்காரு. இந்த அப்பா நான் வேண்டுதல் கேட்ட அருள் புரிதல் வேண்டும் பாடல் இருக்குல்ல, 10 பாடல்கள். இதெல்லாம் ஒரு உண்மையான வாழ்க்கைக்குரிய விண்ணப்பங்களை அதுல அமைத்து வச்சிருக்கிறார். இந்த மாதிரி சில விண்ணப்பங்கள் பாடங்கள்லாம் இருக்குது. என்ன மாதிரி உடம்பு நீ இறைவன்கிட்ட கேட்கணும்னு சொல்லி அவர் அமைத்து வைத்திருக்கிறார். சரி, இதெல்லாம் நம்ம இறைவனை முன் பாடி நினைச்சு அவனை பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் அவனை நினைக்க வேண்டும். அதான் ஞான சரியில இந்த நினைவு என்பதை வச்சாரு. அதுக்கு உருவலா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சமய மதங்கள் காட்டுகிற வழி மாதிரி நம்ம போகணுன்றது அவசியம் இல்லை. நம்ம கடவுளை ஒருத்தர் இருக்கிறாரு. இப்ப சூரியனை நம்மளால நினைக்க முடியுது இல்லையா? சூரியன்னா பிரகாசமா இருக்கிறான்னு நமக்கு தெரியுது இல்லையா? அது மாதிரி அருட்பெருஞ்சோதினா அந்த சூரியனுக்கு அப்பால் பட்டு, சூரியன் கண்ணுக்கு தெரிகின்ற பொருள், அருட்பெருஞ்சோதி கண்ணுக்கு தெரியாத பொருள். இவ்வளவுதான். இப்ப காற்று உங்களுக்கு கண்ணுக்கு தெரியுதா? கண்ணுக்கு தெரியல தானே. அதை உணரதானே முடியுது. அது மாதிரி இறைவன் எங்கும் நீக்கமற ஒளியாக இருக்கின்றான். நம்ம மாயையில இருக்கனால நமக்கு தெரியலன்னு நினைச்சுக்கிட்டு நீங்கள் நினைத்தால் போதும். அவன் விரும்புவது அதுதான். வேற ஒண்ணும் அவன் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. பொங்க வைங்க, பிரசாதம் வைங்க, நைவேத்தியம் செய்யுங்க, அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, தங்கத்துல எனக்கு தேர் வைங்க, இதெல்லாம் அவங்க என்கிட்ட நம்ம கிட்ட கேட்கவே இல்லை. நீ என்ன நினை, நான் எல்லா உயிரிலையும் இருக்கிறேன். அந்த உயிர்களுக்கு நீ தொண்டு செய். அது எனக்கு போதும். அதுவே எனக்கு மன திருப்தி. அதுவே உன்னை மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாழ வழிவகுக்குன்னு இவ்வளவு சிம்பிளிசிட்டி பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை விட்டு விட்டு ஒவ்வொரு பூஜைக்கு ஏகப்பட்ட பணத்தை கொடுத்துக்கிட்டு, காசை கொடுத்துக்கிட்டு, அபிஷேகத்தை பண்ணிக்கிட்டு, ஆராதனைகளை பண்ணிக்கிட்டு, இந்த சமய மதங்கள்லாம் நம்மளை போட்டு முட்டாளாக்கிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வள்ளலார் காட்டிய வழியில ரொம்ப எளிமையான சிக்கனமான வழி. அர்ச்சனை கிருச்சனை எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. கடவுள் நாமத்தெல்லாம் சொல்றதுக்கு எதுக்குங்க அர்ச்சனை எல்லாம்? நீங்களே பண்ணிக்கலாமே. அருப்பெருஞ்சோதின்னு சொல்றதுக்கு என்ன என்ன வாய் வலிக்குதா? என்ன குறை நமக்கு இருக்குது? இதையே நீங்க பல முறை சொல்ல வேண்டியதான். வள்ளலார் என்ன ஏகப்பட்ட மந்திரமா சொன்னாரு? உலகத்துல ஊறுபட்ட மந்திரத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. என்ன பயன்? அன்னைக்கு சித்தர்கள் அவ்வளோ மந்திரத்தை சொல்லியும் கடைசியில என்ன பயன்னு கேட்டாங்க.
100 கோடி மந்திரம், 100 கோடி ஆகமம், 100 கோடி நாளிருந்து ஓதினால் என் பயன்? மாறுமாய் அகத்தில் ஓர் எழுத்ததாய் ஏறு சீர் எழுத்தையோத ஈசன் வந்து பேசுமேன்ட்டு போனாங்க. அவ்வளோ மந்திரங்கள் சொல்லி கூட ஒன்றும் பயனில்லை. கடைசியில வாசி நெறியை பிடிச்சி போ, அதுதான் ஈசன் வந்து உங்ககிட்ட பேசும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு சிவவாக்கியர் முனிவர். ஆக நமக்கு வந்து வள்ளல் பெருமான் ஒளிமறைப்பு இல்லாமல், சுத்தல் ஸ்லோகம் இல்லாமல் எளிமையான வழிபாட்டை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்மளாம் மனிதர்கள், சிந்திக்கக்கூடியவர்கள். கொஞ்சம் சிந்திச்சு வள்ளலார் வழியில போனோமாக்க நம்ம நிச்சயமாக ஆன்ம லாபம் பெறலாம் என்று இறைவனே நமக்கு 5 சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு என்பதை மீண்டும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி இந்த பாடலோடு இன்று நாம் வந்து நிறைவு செய்து கொள்கின்றோம். அடுத்த வாரம் நம்ம அடுத்த ஒரு பாடல்ல என்ன சொல்லியிருக்கிறாரு என்பதை நாம் தெரிந்து கொள்வோம். ஓகேங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா நெறியே உலகமெல்லாம் ஓங்குக, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. சர்க்குருநாதா சர்க்குருநாதா, சன்மார்க்க சங்கம் தலைக்க அருள்தாதா, திருவரு பிரகாச வள்ளலா, தெய்வ திருவடிகளே சரணம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. குருவே சரணம் குருவே துணை, அருளே சரணம் அருளே துணை. நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி ஐயா. நன்றி. நன்றிங்க ஐயா. நன்றி. ஐயா. நன்றி ஐயா.